ஓம் நம சிவாய. எல்லாம் உடையான் குருவாகி ஈங்கமதல்லலுத்தான் என்றுந்தீவர அவன்தாள் தொழுவாம் என்றுந்தீவர போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னெறிப்படுத்தலுக்கும் உரிய அருள்மிகு அம்பலவான பெருமான் ஆலம செல்வர் அம்மையப்பனுடைய இன்னொருளாலும் உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயக்குறவர்கள், சந்தானக்குறவர்கள், ஆதீனக்குறவர்களுடைய இணையடி மலர்களின் துணையாலும் திருக்கைலாய மரபு மிகண்டார் ஒளிவெளி பேரூர் ஆதீனம் ஆதி குருவர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னொருளாலும் கைலை குருமணி முதுமுனைவர் சிறுவரசீர் குருமகா சன்னிதானங்களுடைய பொன்னாதிருவடி குருவர்களாலும் இன்று இலங்கையிலே தலைநகராக இருக்கக்கூடிய கொழும்பிலே தொடங்கப்படக்கூடிய கொங்கு வேளாளர் சங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு சீரோடும் சிறப்போடும் வளமாக பல்வேறு வகையான நலப்பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி முதற்கண் வாழ்த்தி மகிழ்கின்றோம். தமிழகத்தை 50 மண்டலங்களாக முன்னோர்கள் பிரித்திருந்தார்கள். அதிலே சேர மண்டலம், கொங்கு மண்டலம், தொண்டை மண்டலம், சோழ மண்டலம், பாண்டி மண்டலம் என்று சொல்லக்கூடிய வகையிலே 50 மண்டலங்களாக நம்முடைய முன்னோர்கள் இதை பிரித்திருக்கின்றார்கள். அதிலே கொங்கு நாடு ஆவுடைத்து என்கின்ற பெருமை கொங்கு நாட்டுக்குரியது. கொங்கு நாட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள் ஆவினை பேணி பாதுகாத்த பெருமைக்குரியவர்கள், அதாவது பசுக்குளங்களை பேணி பாதுகாத்த பெருமைக்குரியவர்கள். அதே போல கொங்கு நாட்டுக்கு மற்றொரு பெருமை இருக்கின்றது. சோழ மண்டலத்திற்கு நிறைய பாடல் பெற்ற தலங்கள் இருப்பதை போல கொங்கு நாட்டிற்கு பெருமை குலதெய்வ கோயில்கள் இருப்பது. அந்த குலதெய்வ கோயில்களை அமைத்தவர்கள், அதை தொடர்ந்து வழிபாடாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் மீகொங்கில் திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உழுதுண்டு வாழும் உன்னத குடிகளாகிய கொங்கு வேளாளர் பெருமக்கள். கொங்கு வேளாளர் பெருமக்கள் தமக்குள்ளே 108க்கு மேற்பட்டதாக இருக்கக்கூடிய குளங்களை வகுத்துக் கொண்டு ஆங்காங்கே இருக்கக்கூடிய காணிகளிலே மூல தெய்வமாகிய சிவபெருமானையும் மற்றும் இருக்கக்கூடிய காணி தெய்வங்களையும் வழிபாடு செய்து வரக்கூடிய ஒரு பெருமைக்குரியவர்கள். இந்த கொங்கு நாட்டிலே வாழ்ந்த கொங்கு வேளாளர் பெருமக்களுடைய வரலாறு 3000 ஆண்டுகள் இருக்கின்றது. இவர்களுடைய வணிக செழிப்பை கண்டு ரோமாபுரி, கிரேக்கம் போன்றிருக்கக்கூடிய நாடுகளிலே இருந்து இங்கே வந்து அவர்கள் வாணிகம் செய்வதற்குண்டான சான்றுகள் ஓடுவாம்பட்டி, பேரூர், வெள்ளலூர், சூலூர், இருகூர் போன்ற பகுதிகளே நமக்கு கிடைக்கின்றன. அதே போல கொங்கு நாட்டினுடைய மற்றொரு சிறப்பு கொடுமணல். கொடுமணலில் இருக்கக்கூடிய அந்த கைத்தொழில்கள், குறிப்பாக இரும்பு வார்ப்பு தொழில்கள் போன்றவையெல்லாம் சிறந்து விளங்குகின்றன. அலெக்சாண்டருக்கு கொங்கு நாட்டினுடைய அந்த வெண்தங்கம் என்று சொல்லக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளிரும்பை 32 பவுண்டுகள் எடையுடன் கூடியதாக அங்கே வடக்கே நடைபெற்ற போரிலே கொடுத்ததாக செய்திகள் சொல்லுவார்கள். அந்த அளவுக்கு பழமையானது கொங்கு வேளாளர்கள். அது மட்டுமல்ல, தங்களுக்குள்ளே 24 நாடுகளாக அமைத்துக் கொண்டு பெரிய சிற்றரசர்களையும் பட்டக்காரர்களையும் ஜமீன்தார்களையும் கொண்டு பெருமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயம் கொங்கு வேளாளர் பெருமக்கள். இன்று பொருளாதாரத்துறையிலேயும் சரி, கல்வியிலேயும் சரி, சமுதாய பணிகளிலேயும் சரி சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பாக இந்த கொங்கு வேளாளருடைய அமைப்பு இருக்கின்றது. கொங்கு வேளாளர் பெருமக்கள் சென்ற இடங்களிலே எல்லாம் தங்களுக்கென்று ஒரு அமைப்பினை உருவாக்கி அதன் மூலமாக ஒருவருக்கொருவர் கொண்டும் கொடுத்தும் ஒத்தும் உதவியும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னதமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மலேசியாவிலே இருக்கின்றது, அமெரிக்காவிலே கொங்கு பேரவை என்கின்ற அமைப்பு இருக்கின்றது. இது போன்று இருக்கக்கூடிய வகையிலே இலங்கையிலேயும் பல இடங்களிலே இது போன்று இருக்கக்கூடிய அமைப்புகள் திகழ்கின்றன. தலைநகராக இருக்கக்கூடிய கொழும்பிலே நீங்கள் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு இன்னும் வளம் பெற வேண்டும். இதன் மூலமாக முதலிலே கொங்கு வேளாளர் பெருமக்களிடத்திலே ஒரு ஒற்றுமையை உருவாக்க வேண்டும். அதற்கு பின்னதாக அவரவருடைய குலதெய்வங்களை, அதாவது அந்த குலதெய்வ கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய திருவுருவ படங்களை வைத்து அவர்களுடைய இல்லங்களிலேயும் பொது இடங்களிலேயும் வழிபாடு செய்யக்கூடிய வகையில் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல மாதத்திற்கு ஒரு முறையாவது எல்லா தெய்வங்களுடைய திருவுருவ படங்களையும் வைத்து எல்லா குலத்தவர்களும் ஒன்றி இருந்து இறைவனை திருநறிய தெய்வ ஒன்றியினாலே ஒரு மலர் தூவி வழிபாடு செய்து ஒரு பாடல்களை சொல்லி அதற்கு பின்னதாக இந்த குழந்தைகளுடைய கல்வி நலம், மருத்துவ நலம் மற்றும் இருக்கக்கூடிய குடும்ப நலம், வாழ்வியல் நலம், தொழில் வளம் போன்றிருக்கக்கூடியவற்றை எல்லாம் நீங்கள் சிந்திக்கக்கூடிய வகையிலே இந்த சங்கம் சீரோடும் சிறப்போடும் நலம் பெற வேண்டும். இந்த நல்ல நேரத்திலே இந்த அன்பர் பெருமக்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருளாலே திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் திருவடி புகழ்பாடும் திறமும் நல் உருவும் சீலமும் ஊக்கமும் தாழ்வுறா உணர்வும் கலையாத கல்வியும் குறையாத வயதுமோ கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கொழுகு இல்லாத உடலும் சரியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத விடையும் தொலையான நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வும் எல்லாம் வல்ல குலதெய்வங்களுடைய வாதத்தில் அன்பும் பெற்று
வையத்துள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய பேரூர் ஆதீனத்தின் சார்பாக உளங்கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். போற்றியோம் நம சிவாய.